இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான தருணங்களை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராக கடந்த 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்மோடு கூட இந்த 2024ஆம் ஆண்டை துவங்கின அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லாத நிலையிலே நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய திறமைகளினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலேயே நாம் தாங்கப்பட்டு வருகிறோம். ஆகவே நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. மட்டுமல்லாமல் இந்த நாள் தொழிலாளர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. உலகமெங்கும் இருக்கிறதான தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொண்ட நாளாக இது கருதப்படுகிறது. ஆகவே உடல் உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிற அனைத்து உழைப்பாளர்களுக்கும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் பெற்றுக்கொண்ட வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு அதற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்பதாம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை, அவர் நம்முடைய வாழ்வின் தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்க இருக்கிறார். நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் உள்ளார்ந்த எண்ண ஓட்டங்களிலும் நாம் அதிகமாய் உணர்கிற ஒரு காரியம், என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாயிருப்பது என்ன? இல்லை என்றால், நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும் என்னுடைய வாழ்விலே தடைகள் மென்மேலும் பெருகிக் கொண்டே போகிறது. யார் இந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடும்? என்னுடைய வேகத்தை குறைக்கும்படிக்கும், நான் ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கும் எடுக்கிற என்னுடைய எல்லா பிரயாசத்திற்கும் நடுவாக ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே. இந்த தடைகளை நீக்கி போடுவதற்குண்டான பலன் பல நேரங்களிலே நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் இந்த தடைகளை தகர்த்து போடத்தக்கதான வல்லமையுள்ள ஒருவர் நம்மோடு இருப்பது அவசியமாயிருக்கிறது. அந்த மகத்தான வல்லமையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே நம்முடைய வாழ்வின் தடைகளை நாம் எளிதாக அகற்றிவிட முடியும். இந்த வேத வசனம் தடைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அவர் எவ்விதமாக நமக்கு முன் செல்லுகிறவராக இருக்கிறார் என்றால், தடைகளை நீக்கி போடும்படிக்கு அவர் முன்பாக செல்லுகிறார். நமக்கு முன்பாக தேவன் நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு நம்மை டைரக்ட் பண்ற ஆண்டவர் அல்ல. நமக்கு முன்பாக அல்லது நம்மோடு கூட அவர் நடந்து வருகிற தேவன். இன்னொரு விஷயத்தையும் நான் கவனித்தேன். அவர் எவ்விதமாக நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொன்னால், ராஜாவாக கடந்து செல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேசத்தினுடைய ராஜா
ஒரு பாதையின் வழியாக வருவான் என்று சொன்னால் அவனுக்கு முன்பாக தடைகள் என்பது எதுவும் இருக்க முடியாது. இப்பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த தடைகளும் போராட்டங்களும் இடையூறுகளும் நம்மை கூனி குறுக பண்ணுகிறதான நிந்தைக்கு ஏதுவான காரியங்களும் தொடர்ந்து நம்மோடு நிலைத்திருக்க போவதில்லை. ஏனென்றால் ராஜாதி ராஜாவாக தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் என்பதை நாம் உறுதியாய் விசுவாசிக்க இந்த காலை வேளையிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை தகர்க்கக்கூடியவர் என்று சொன்னேன். இப்படி அவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை தகர்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆதி முதல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு முன்பாகத்தான் சென்றார். எகிப்திலிருந்து தேவ ஜனம் புறப்பட்டது. ஆண்டவரோ அவர்களுக்கு முன்பாக சென்றார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை தேவன் ஒருவரே வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு முன்பாக சென்று வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதிலே எள்முனை அளவும் நமக்கு சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் இங்கே ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியானவன் அந்த கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறான். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஆனால் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? நீங்களும் நானும் எந்த விதமான நிலையிலே காணப்படுகிறோம்? ஏன் பல நேரங்களிலே ராஜாவாக தேவன் நமக்கு முன்பாக சென்றும் தடைகள் அகற்றப்படாமல் இருக்கிறது, கடந்து போகாமல் இருக்கிறது? வாசிப்போம். மீகா புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ? இந்த 3 கேள்விகள் இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசினுடைய இருதயத்திலும் அவர்கள் தடைகளை தாண்டி செல்ல முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய இந்த 3 விஷயங்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய ஆவியை நாம் சந்தேகிக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிற விஷயங்கள் தேவனுடைய ஆவியை நாம் சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? தேவனுடைய ஆவியானவரை குறித்து நீ மட்டான சிந்தனையுடன் அதை அணுகி கொண்டிருக்கிறாயோ? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து ரொம்ப சாதாரணமா எடை போட்டு வைத்திருக்கிறாயோ? இரண்டாவதாக, அவருடைய கிரியைகள், அவர் செயல்படுகிற விதம், அதை பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் இவ்வளவுதான் செய்வாரா? இவ்வளவுதானா ஆண்டவருடைய வல்லமை? இதுதானா கர்த்தர் செய்த காரியம்? மிக சாதாரணமாக தேவனுடைய கிரியைகளை குறித்த ஒரு சாதாரணமான சிந்தை மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தை, செம்மையாய் நடக்கிற மனுஷனுக்கு அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யவில்லையே, இப்படி பேசக்கூடியவர்களாகவும் நாம் பல நேரங்களில் இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், நான் அவரை உத்தமமாய் பின்பற்றினேன், ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வேலை செய்யலையே. இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய இருதயங்களிலிருந்து எழும்பக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலையை இது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருந்தாலும், இந்த வார்த்தைகள் அல்லது இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் இருந்து புறப்படக்கூடிய காரியமாகத்தான் இருக்கிறது. பல நேரங்களில் தேவ ஆவியானவருடைய வல்லமையை நாம் சந்தேகிக்கிறோம். பல நேரங்களிலே தேவன் செயல்படுகிற விதத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டிய பார்வையோடு பார்ப்பதில்லை. தேவன் இவ்விதமாய் செயல்படுகிறார், ஆண்டவருடைய கிரியைகள் நடைபெறுகிறது, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை நமக்கு கிடையாது. பல நேரங்களிலே ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக நாம் நடந்து கொள்ளுகிறோம்.
தேவனுடைய வார்த்தையின் மீது ஆழ்ந்த விசுவாசம், நம்பிக்கை போன்றவை இல்லாது போகிறது. இதனால தான் நம்முடைய வாழ்வின் தடைகள் இன்றும் அப்படியே காணப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்கிறதான மகத்தான கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தும், நம்முடைய சொந்த வாழ்வின் பல்வேறு காரியங்கள் இன்றும் முன்னேற்றத்திற்கு ஏதுவான நன்மைகளை காண முடியாதபடி இருப்பதற்கு காரணம் அதுவே அமைந்து விடுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சந்தேகத்திற்கு இதமான, தேவனுக்கு விரோதமான இந்த மனநிலையிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாகிறது. இந்த 5வது மாதத்திலே ஒருவேளை ஆண்டவர், இந்த 4 மாதங்களும் நான் ஆண்டவரை குறித்து இப்படித்தான் எஸ்டிமேட் பண்ணி வைத்திருந்தேன், என்னுடைய மனநிலையிலே தேவனை குறித்தும் தேவனுடைய செயல்பாடுகளை குறித்தும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் இருந்தது. இதிலிருந்து நான் மனம் திரும்பி தேவ சமூகத்தை உத்தமமாய் கர்த்தரை நான் பின்பற்றுவதற்கு என்று என்னை ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை தருவார். அவர் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தடைகளை அகற்றி நம்மை ஆசீர்வாதமான நன்மைகளுக்கு நேராக வழிநடத்துவார். 3 விதமான வழிநடத்துதல், தேவனுடைய வழிநடத்துதல். அவர் முன்னாலே செல்லும் போது 3 வகையிலே நம்மை வழிநடத்துகிறார். இந்த மீகாவின் தீர்க்கதரிசியினுடைய பார்வையிலே நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, அவர் முன்பாக தடைகளை அகற்றி வழிநடத்தும் பொழுது நம்முடைய வாழ்விலே கிடைக்கிற முதல் நன்மை என்னவென்றால், பயமுறுத்துவார் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்விலே பயமுறுத்தல் என்பது இருக்காது. மீகா 4:4 சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இது தேவன் எந்த மனுஷனுடைய வாழ்விலே முன்பாக நடந்து செல்கிறாரோ, கர்த்தர் எந்த மனுஷனுடைய வாழ்விலே, எந்த மனுஷனுடைய வாழ்விலே, எந்த தேவ பிள்ளையுடைய குடும்ப ஜீவியத்திலே அவர் தலைவராக இருந்து முன்னடத்தி செல்கிறாரோ, அந்த குடும்பத்திலே, அந்த மனிதர்களுடைய வாழ்விலே பயமுறுத்தல் என்பது இருக்காது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எத்தனை காரியங்கள் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, எத்தனை விஷயங்களிலே நாம் மனம் சோர்ந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பயமுறுத்தல் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படிக்கு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் ராஜாவாக, நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறவராக, நீர் எங்களுக்கு முன்பாக தடைகளை தகர்க்கும்படிக்கு செல்கிற தேவனாக வாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அழைப்போம். என்னுடைய வாழ்வின் நன்மைகளை நான் பெறுவதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை அகற்றும். ஒரு பயமுறுத்தல் இல்லாத சமாதானம் உள்ள ஜீவியத்தை செய்யும்படிக்கே நாம் விரும்புகிறோம், நாம் ஆசைப்படுகிறோம். அந்த வாழ்வை வேதமும் வாக்கு பண்ணுகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறது? அதை தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, இந்த மீகா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஒரு பயமுறுத்தல் இல்லாத, பயமில்லாத, சமாதானமுள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும். அது தேவன் தந்த ஒரு வாக்கு, வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அப்ப அதை பெறுவதற்கு என்னிடத்தில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த 4:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயம் பர்வதத்தின் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா நாம் எதை நினைவிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சகரியா 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். சகரியா 4:7. அங்கே ஆலயம் கட்டுவதற்கு ஒரு தடை ஏற்படுகிறது. அந்த தடையை வேதம் என்னமாக நமக்கு வர்ணிக்கிறது என்று சொன்னால், அது ஒரு பர்வதம்.
ஒரு மலை, ஒரு இடையூறு, அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஜனங்கள் சொல்ல வேண்டும், செருபாபேல் சொல்ல வேண்டும். பிரச்சனை, போராட்டம், தடைகள் எழும்பும் பொழுது அந்த தடையை பார்த்து என்ன சொல்லணுமா? கிருபை உண்டாவதாக. செருபாபேல் அப்படி சொல்லுவான். கிருபை உண்டாவதாக என்று சொன்ன உடனே அது ஒன்றுமில்லாமல் போகிறது. இப்பொழுது நம்முடைய வாழ்விலும் தடைகளும் போராட்டங்களும் எழும்பி நிற்கும் பொழுது தேவனுடைய கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். தடைகளை தேவன் தகர்த்து விடுவார். இன்னொரு விஷயம், அந்த பர்வதங்களுக்கு மேலாக ஆலயம் உயர்த்தப்பட வேண்டும். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பர்வதம் என்பது பிரச்சனை, இடையூறு, தடை. அதற்கு மேலாக ஆலயம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப ஆலயம் யாரு? நீங்களும் நானும் தான். இப்போ உயர்த்தப்பட வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். பர்வதம் என்பது பிரச்சனை, தடை, போராட்டம். இந்த தடைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மேலாக தேவனுடைய ஆலயமாகிய நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போதான் தேவனுடைய ஜனங்கள், எல்லா ஜாதிகளும் நம்மிடமாய் ஓடி வருவார்கள். பிரச்சனைகளை தாண்டி நிற்கத்தக்கதான பலன், போராட்டங்களை தாண்டி நிற்கத்தக்கதான பலனை தேவனிடத்திலே கேட்போம். கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நாம் உயர்த்தப்படுகிற நேரத்திலே நிச்சயமாக சமுதாயத்திற்கு நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவோம். அப்பந்தான் இந்த பயமில்லாத ஒரு ஜீவியம், பயமுறுத்தல் இல்லாத ஜீவியம், உடல்நிலையை குறித்து நமக்கு இருக்கிற பயம், எதிர்காலத்தை குறித்து நமக்கு இருக்கிற பயம், பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நினைத்து நமக்கு இருக்கிற பயம், நாம் செய்கிற தொழிலிலே இன்னும் முன்னேற்றமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அதை குறித்ததான ஒரு பயம், எத்தனை பயங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பர்வதத்திற்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டியவர்கள். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு ஜாதிகள் நம்மிடமாய் வரக்கூடிய அந்த நிலைக்கு நாம் உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பயமுறுத்தல் இல்லாத ஒரு சமாதானமுள்ள ஜீவியத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே கொடுக்கிற மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. மீகா 7:15 நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடும்படிக்கு அவர் கடந்து செல்லும் பொழுது, அவர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் அதிசயங்களை காணும்படியான நன்மைகளை தேவன் நமக்கு தருவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். நம்முடைய தோல்விகளுக்கு காரணம், நம்முடைய முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். படுத்தாலும் தூங்கி முழிச்சாலும் எப்ப பார்த்தாலும் மனசுல பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பொழுதும் நமக்கு முன்பாக அந்த விதமான காரியங்கள் காணப்படுகிறதுனாலே நம்முடைய சரீரமும் பலவீனப்பட்டு போய்விடுகிறது. நம்முடைய வாழ்விலும் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தடைகளை பார்த்து பயந்து 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 ஒரு பயந்து போன சூழ்நிலை நம்முடைய வாழ்வாக மாறிவிட்டது. அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அவர் ராஜாவாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவன். இந்த உலகத்தின் தெய்வங்களைப் போலல்ல. இந்த உலகத்தின் தெய்வங்களை பார்க்கும்படிக்கு நாம் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். அத்தகைய நன்மைகளை தேவன் நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தும் நாம் இன்னும் அவிசுவாச ஜீவியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவரை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு பதிலாக பிரச்சனைகளை நிறுத்திக் கொள்கிறோம். நமக்கு இருக்கிறதான குடும்ப காரியங்கள் மற்றும் நெருக்கடிகள், இவைகளையே நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய முன்னேற்றத்தில் தடை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14:14 வாசிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த காலத்தின் சூழலை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலதான் அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். கடல் 2ஆக பிளந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக அவைகள் பிரிந்து நின்றன. ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல் நடந்து சென்றார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
அங்கே ஆண்டவர் மறவாமல் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, நீங்க என்ன இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்களோ சும்மா இருப்பீர்கள். நாம் சும்மா இருக்கிறதில்லை. அதனால தான் பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய தடைகளும் நமக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் சும்மா இருப்பதில்லை. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுங்க, நீ சும்மா இரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவன் உங்களுக்காக செயல்படுவார். உன்னுடைய மூளை அறிவை நீ பயன்படுத்தாதே. உன்னுடைய பிரச்சனையை நீ சால்வ் பண்றதுக்கு உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தாதே. உன்னுடைய முன் அனுபவத்தை பயன்படுத்தாதே. உனக்கு இருக்கிறதான திறமையை நீ பயன்படுத்தி கொண்டிருக்காத. ஒன்று செய், என்னுடைய சமூகத்திலே நீ சும்மா இரு, அமைதியாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திரு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்விலே வெற்றியை தேவ சமூகத்திலே சும்மா இருந்ததுனால தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஆளு, எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, எனக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் எழும்பி நின்றார்களோ அவர்கள் இல்லாமல் தான் போயிருக்கிறார்கள். பலவிதமான படிப்பினைகளை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே திருமறையை தாண்டி நாம் இன்னொரு உதாரணத்தை வேறெங்கும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய வேதம் நமக்கு போதுமான அறிவுரைகளை கொடுக்கிறது. ஆகவே நாம் சும்மா இருத்தல், அமைதியாக இருத்தல், தேவனை சார்ந்து கொண்டு இருத்தல். ஆண்டவரை, நீர் செயல்படும், நான் அமைதியாக இருக்கிறேன். இப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை காண பண்ணும்படிக்கு நமக்கு முன்பாக செல்லுவார். இறுதியாக மீகா 7:19 நாம் வாசிப்போம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். கடைசியாக அவர் நமக்கு முன்பாக செல்லும்போது நம்மை ஆண்டவர் பாவியாக நிலைத்திருக்க பண்ணுவதில்லை. அக்கிரம செய்கைக்காரனாக நம்மை தொடர்ந்து இருக்க ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நம்முடைய கேடுகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சமுத்திரத்தின் ஆழங்களிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளின் முதல் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ திரும்பவும் என் மீது இறங்க வேண்டும். எத்தனையோ முறை மன்னிச்சிட்டீர், எத்தனையோ முறை என்னுடைய பாவங்களை நீர் நீக்கிவிட்டீர். இப்பொழுது மீண்டும் கேட்கிறேன், நீ திரும்பவும் என் மேலே இறங்கும். திரும்பவும் என் குடும்பத்தின் மீது இறங்கும். திரும்பவும் என்னுடைய பிள்ளைகள் மேலே நீர் இறங்கும். உம்முடைய இரக்கம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் போடுகிறவர் நீர். எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக நீர் வாரும். இந்த புதிய மாதத்திலே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவர் இந்த 4 மாதமும் உம்மை கண்மணி போல வழி நடத்தினார். இன்னமும் பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த உலகத்தை நாம் எதிர்கொள்ள நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய பலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தடைகளை தகர்த்தெறிகிறவர், சகலத்தையும் நீக்கி நம்மை சமாதானத்தோடு ஜீவிக்க பண்ணுகிறவர். இந்த மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். ஒருவேளை இன்னமும் தேவனுடைய ஆவியை நாம் சந்தேகித்து கொண்டு இருக்கிறோமோ, இன்னமும் தேவனுடைய கிரியைகளை குறித்து அற்பமான எண்ணத்தோடு காணப்படுகிறோமோ, இன்னமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னிலே செயல்படவில்லையே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, தடைகளை தகர்த்தெறிகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, ராஜாதி ராஜாவாக உங்களோடும் என்னோடும் நம்முடைய ஜீவியத்தோடும் அவர் முன்னடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை தகர்த்து போடுகிறவர், நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து போகிற எங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் மனதார வாஞ்சித்து விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்களோடு கூட நடந்து வந்து தீங்குகள் என்று சொல்லி நாங்கள் எதையெல்லாம் நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த பயங்கள், வேதனைகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தோடு ஜீவிக்கத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.